மரணப்படுக்கையில் இருந்த துரியோதனன் பகவான் கிருஷ்ணரை பார்த்து கேட்ட 3 கேள்விகள். கிருஷ்ணரின் பதில்கள். பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கிடையே நடந்த குருஷேத்திர போரின் இறுதியில் அதர்மம் அளிக்கப்பட்டு தர்மம் நிலைநிறுத்தப்பட்டது. அதற்கு இரு தரப்பினரும் எண்ணிலடங்கா உயிர்களை பலி கொடுத்தனர். மகாபாரத போருக்கு பலர் காரணமாக இருந்தாலும் அதில் முக்கிய காரணம் துரியோதனன் தான். துரியோதனின் அகம்பாவம், அரியணை மீது அவன் கொண்டிருந்த மோகம் பாரத போர் என்னும் பேரழிவிற்கு காரணமாய் அமைந்தது. மகாபாரத போர் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருந்த சமயம் பாண்டவர்களின் தரப்பில் பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருந்தது. கௌரவர்கள் தரப்பிலும் அனைத்து மாவீரர்களும் இறந்திருக்க இறுதியில் சல்லியனை சேனாதிபதியாக கொண்டு கௌரவப்படை போரை தொடங்கியது. மாவீரர்கள் யாரும் இல்லாததால் பாண்டவர்களின் கை தொடக்கத்திலிருந்தே மேலோங்கியது. காந்தாரி தன் ஒரு புதல்வனாவது உயிரோடு இருக்க வேண்டுமென நினைத்து தன் தவபலத்தால் துரியோதனின் தேகத்தை வஜ்ரமாக மாற்றினாள். உடல் முழுவதும் வஜ்ரமாகிய ஆணவத்தில் துரியோதனன் போரில் பாண்டவர்களை வதைக்கச் சென்றான். அதே சமயம் போரில் சல்லியன் தர்மனால் வதைக்கப்பட்டார். இறுதியில் கௌரவ சேனையில் மிஞ்சியிருந்தவர்கள் துரியோதனனும் அஸ்வத்தாமனும் தான். துரியோதனன் உடல் வஜ்ரமாக மாறியதால் அவன் மீது நடத்திய எந்த தாக்குதலும் பெரியதொரு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அர்ஜுனனின் அம்புகளால் கூட துரியோதனை தடுக்க இயலவில்லை. இறுதியில் பீமனும் துரியோதனும் கதை யுத்தத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் பீமனின் யானை பலம் கூட துரியோதனின் வஜ்ர தேகத்தை எதுவும் செய்ய இயலவில்லை. கிட்டத்தட்ட துரியோதனன் பீமனை வதைக்க துணிய அவனை திசை திருப்ப சகுனியின் மீது பாண்டவர்களின் பார்வை திரும்பியது. தான் எடுத்த சபதத்தின்படி சகாதேவன் சகுனியை வதைத்தான். சகுனியின் மறைவால் நிலைகுலைந்த துரியோதனன் பீமனை வதைக்க மீண்டும் போர்க்களத்திற்கு சென்றான். உடல் முழுவதும் வஜ்ரமாகி இருந்தாலும் இடுப்பிற்கு கீழ்ப்பகுதி வஜ்ரமாக மாறவில்லை. அதற்கு காரணம் கிருஷ்ணரின் லீலைத்தான். மேலும் பீமன் துரியோதனை தொலைப்பிறந்து கொள்வன் என்று எடுத்த சபதத்தால் யுத்த நெறியை மீறி துரியோதனன் தொடையை கதாயுதத்தால் தாக்கினான். இதை சற்றும் எதிர்பாராத துரியோதன் மண்ணில் வீழ்ந்தான். அவன் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருந்தது. தொடை பிளக்கப்பட்டு குருதி வழிந்தோட தன் உயிர் பிரிவதை தன் கண்ணாலே பார்த்து கொண்டு மரணப்படுக்கையில் நரக வேதனையில் கிடந்தான் துரியோதனன். ஆனால் உயிர் அவனை விட்டு பிரியவில்லை. காரணம் துரியோதனன் மனதில் இருந்த அந்த 3 கேள்விகள் தான். அவனால் பேச இயலாத சூழ்நிலையில் தன் 3 விரல்களை மேல் நோக்கி உயர்த்தினான். துரியோதனன் உயிரை பிரியவிடாமல் வைத்திருந்த அந்த கேள்விகளை கிருஷ்ணர் அறிந்தார். அந்த 3 கேள்விகள்: போர் நடந்த சமயத்தில் நான் அஸ்தினாபுரத்தை சுற்றி ஒரு கோட்டை எழுப்பியிருந்தால் என்ன செய்திருப்பாய்? துரோணாச்சாரியின் மறைவிற்கு பிறகு அஸ்வத்தாமனை சேனாதிபதியாக்கி இருந்தால் என்ன செய்திருப்பாய்? விதுரரை போர் புரிய வைத்திருந்தால் என்ன செய்திருப்பாய்? கிருஷ்ணர் துரியோதனின் கேள்விக்கு பதிலளித்தார். ஒருவேளை நீ அஸ்தினாபுரத்தை சுற்றி கோட்டை எழுப்ப முயன்றிருந்தால் நான் நகுலனை அனுப்பி அந்த கோட்டையை தகர்த்திருப்பேன். நகுலன் அளவிற்கு குதிரை ஓட்ட எவராலும் முடியாது. மழை பெய்யும் போது ஒரு துளி விழுந்து அடுத்த துளி விழுவதற்குள் நனையாமல் நகரும் அளவிற்கு வேகமாய் குதிரை ஓட்டும் திறன் படைத்தவன் நகுலன். ஒருவேளை அஸ்வத்தாமன் சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தால் நான் தர்மரை கோபப்பட வைத்திருப்பேன். ஏனெனில் தர்மரின் கோபம் எதிரில் நிற்கும் எவ்வளவு பெரிய மாவீரனையும் எரித்து சாம்பலாக்கிவிடும். ஒருவேளை
விதுரர் போர் புரிய தொடங்கியிருந்தால் நான் ஆயுதமேந்தி போர் புரிய தொடங்கியிருப்பேன் என விளக்கம் கூறினார்.